நெல் சாகுபடிக்காக நாங்கள் அதிக அளவில் ரசாயனத்தை பயன்படுத்தி இந்த மண்ணுக்கு மலட்டுத்தன்மை ஏற்பட்டு இன்னைக்கு வந்து விவசாயம் செய்யப்பட முடியாத ஒரு நிலமா மாறிட்டு இருக்கு. அதோட வளத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இந்த சணல் சாகுபடி பண்ணுறோம். சணல் சாகுபடி அது மட்டும் இல்லை, கால்நடைகள் கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாள் தூரம் இருக்கும்போது அதை கால்நடைகள் பயன்படுத்தலாம். அப்போ நல்லா வளர்ந்து அதோட இலைகள் கொட்டுனுச்சுன்னா அருமையான பசுந்தாள் உரம் கொஞ்சம் கிடைக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு வந்து இப்போ மழை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால வந்து சணல் சாகுபடிக்கு வந்து எங்களால் நாங்கள் எதிர்பார்த்த மகசூல் இல்லை. இப்போ தூரெல்லாம் வந்து வளரவே இல்லை. அது மாதிரி இலையெல்லாம் ஒன்றும் இப்போ ஒரு சரியாக இல்லை. அது மாதிரி காய்ப்பும் பார்த்தீங்கன்னா சரியில்லை. இப்போ வந்து இந்த கோடை காலத்தில் வந்து இந்த சணல் வந்து நாங்கள் எதுக்காக அதை பண்ணுறோம்னா, இந்த களையெல்லாம் இப்போ இருக்காது. அரங்கக்கட்டை அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த களையெல்லாம் அதில் இப்போ இருக்காது. சுத்தமாக அழிச்சிரும். வருகிற வருஷத்தில் வந்து நாங்கள் நெல் சாகுபடி பண்ணும்பொழுது களை அறவே இல்லாமல் போயிடும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏக்கருக்கு நாங்கள் வந்து 5000 செலவு பண்ணி இந்த சணல் சாகுபடி பண்ணிருக்கோம். நாங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியும் இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த மகசூலும் இல்லை. இந்த ஆண்டு வந்து எங்களுக்கு சணல் சாகுபடினால பெருத்த நஷ்டம் தான்.